இலங்கைக்கு வந்திருக்கிற இங்கிலாந்து குழாம் பயிற்சிகளில் ஈடுபட ஆரம்பித்து விட்டது. ஒரு பக்கம் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களும் பயங்கர கண்காணிப்பும் இருக்கிறது. இங்கிலாந்து என்ன செய்யும், ஆஷஸை தோற்றுவிட்டார்கள். அதுபோல் அண்மை காலமாக வெள்ளைப்பந்து போட்டிகளில் பெரிய அளவில் இவர்களது ஆதிக்கம் எல்லாம் கிடையாது. புதிய அணித்தலைவராக ஹரிப்ரூக் வந்த பிறகு அணியிலே மாற்றங்கள் நிகழும். இப்படியெல்லாம் பல்வேறு விடயங்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருந்தாலும் இன்னமும் பட்லர் மற்றும் ஜோ ரூட் போன்றவர்கள் அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இந்த அணியிலே இருக்கின்றார்கள். அதுபோல பிரெண்டன் மெக்கலம் தான் இந்த அணியை பார்த்துக் கொள்வார். இங்கிலாந்து எப்பவும் வெள்ளைப்பந்து போட்டிகள் என்று வந்தால் ஒரு பீஸ்ட், ஒரு பேய் போல அவர்கள் மாறிவிடுவார்கள். பிசாசு போல அடித்து தள்ளுவார்கள். இன்று வரை இங்கிலாந்தின் வெள்ளைப்பந்து அணிக்கு ஆயின் மோகன் எப்போது தலைமை தாங்கி பொறுப்பை எடுத்துக்கொண்டாரோ, அதாவது 2015 ஆண்டு உலக கிண்ணத்திலே அவர்கள் கடைசி நேரத்தில் வெளியே அனுப்பப்பட்டார்கள். பங்களாதேஷிடம் தோல்வி கண்டதை அடுத்து இதற்கு பிறகு இடம்பெற்ற மாற்றங்கள் எல்லாம் சரித்திரபூர்வமானவை. 2019 ஆண்டு உலக கிண்ண சாம்பியனாக இங்கிலாந்து மாறுவதற்கு அதன் காரணமாக அமைந்தது. அன்றிலிருந்து இன்று வரை இங்கிலாந்து வெள்ளைப்பந்து போட்டிகளில் ஒரு அசைக்க முடிகிற அணியாக இருக்கிறது. எனவே இலங்கைக்கு ஒரு தகுந்த சவால் இருக்கும். 2020 உலக கிண்ண போட்டிகளுக்கு தயாராவது என்று சொன்னால் இப்படித்தான் ஒரு தரமான அணியோடு மோதி எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கிலாந்து அணிக்கும் அது ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும். போட்டிகளை நடத்துகின்ற நாடு இந்தியாவை போலவே சுழல் பந்து வீச்சை வைத்துக் கொண்டு இம்முறை 2020 உலக கிண்ணத்தை வெல்ல முயற்சிக்கின்ற ஒரு நாடு என்ற அடிப்படையில் ஆடுகளங்களை பழகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் இங்கிலாந்துக்கு இங்கே எந்த போட்டிகளும் கிடையாது. இங்கிலாந்து ஆடப்போவது நேபாளம், இத்தாலி மற்றும் பங்களாதேஷ், இந்த பிரச்சனைக்குரிய நாடு ஆடுகிற அதே பிரிவிலே தான் ஆடப்போவது. இந்தியாவிலே தான் போட்டிகள் இடம்பெறப் போகின்றன என்பதையும் கவனிக்க வேண்டும். ஆனால் இங்கிலாந்து ஆடப்போகின்ற ஆடுகளங்களுக்கு சமானமான ஆடுகளமாக தான் இந்த ஆடுகளங்கள் இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த விடயம். பாமி யாமி என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்தின் வெகு தீவிரமான ரசிகர்கள் இலங்கை வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பெரிய ஒரு உற்சாகமான ஒரு கொண்டாட்டமாக ஒரு விடுமுறை கால பகுதியில் அமைந்திருக்கிறது. இலங்கையை பார்த்து இலங்கையின் நகர பகுதிகள், தலைநகர பகுதி மிக சுத்தமாக இருப்பதை பார்த்து அவர்கள் சுத்தமான பகுதிகளில் தான் பயணித்திருக்கின்றார்கள், சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். அழகான ஒரு நாட்டுக்கு வந்திருக்கிறோம் என்று நான் அவர்களுக்கு பதில் அனுப்பியிருந்தேன். அழகான நாடு மட்டுமல்ல, நட்புறவான நாடு, கிரிக்கெட்டை ரொம்ப ரசிக்கின்ற நாடு, வாருங்கள் கிரிக்கெட் ரசிப்போம், சந்தோஷத்தையும் அன்பையும் பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லி அழைத்திருக்கிறேன். இந்த சூழ்நிலையெல்லாம் நாங்கள் 2020 உலகக்கிண்ண போட்டிகளை வரவேற்க கோலாகலமாக இலங்கை மாறிக்கொண்டிருக்கிறது. எங்களுக்கு இந்த 2020 உலகக்கிண்ண போட்டிகளை நடத்துவதன் மூலமாக ஒரு 2000 பேருக்கு மேலே பல பேருக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் சுற்றுலாத்துறை விருத்தி அடைய போகிறது. தனியே 5 நட்சத்திர ஹோட்டல்கள் மட்டுமல்ல, சாதாரணமான சின்ன சின்ன ஹோட்டல்கள், சாதாரணமான சின்ன சின்ன அறைகள் கூட நிரம்ப போகின்றன. இந்தியாவிலிருந்து இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டிகளை பார்க்க வரப்போகிறார்கள். அவர்கள் சுற்றுலா பயணிகளாக வருவார்கள். சுற்றுலா இங்கே கொடி கட்டப் போகிறது. பள்ளிய கலையில் இடம்பெறுகிற போட்டிகளை பார்க்க ஆஸ்திரேலியர்களும் வரப்போகிறார்கள், அயர்லாந்து நாட்டவர்கள் வரப்போகிறார்கள், ஜிம்பாப்வே, இப்படி பல நாடுகளிலிருந்து இங்கே வந்து சேரப்போகிறார்கள். பாகிஸ்தானியர்கள் இங்கே முகாமிட்டு தங்க போகிறார்கள். காரணம், பாகிஸ்தான் தனது எல்லா போட்டிகளையும் இங்கே தான் ஆடப்போகிறது. எனவே இந்த 2020 உலகக்கிண்ண போட்டிகளை நடத்துவதன் மூலமாக நாங்கள் கோ-ஹோஸ்ட், அதாவது சேர்ந்து நடத்துகிறோம் இந்தியாவோடு. ஆனால் எங்களுக்கான சுற்றுலாத்துறை மிக பெரும் வளர்ச்சி அடைய போகிறது என்பது உண்மை. இந்த ஒரு மாத காலம், பிப்ரவரி 7 இருந்து மார்ச் 8 வரையான இந்த காலப்பகுதி முற்றுமுழுதாக இலங்கையிலே வெளிநாட்டவர்கள் பல பேர் நிறைந்திருக்க போகிறார்கள். கிரிக்கெட் ரசிகர்கள் அவர்கள் வந்தால் தனியே கிரிக்கெட் போட்டியை பார்ப்பது இரவு 7 மணிக்கு தானே, இல்லாவிட்டால் 3 மணிக்கு, இல்லாவிட்டால் 11 மணிக்கு. போட்டியை தவிர்த்த நாட்களில் அவர்கள் கொழும்பிலே அவர்கள் தரப்புகுந்த ஒவ்வொரு டாலரும், ஒவ்வொரு இல்லாவிட்டால் இலங்கை ரூபாயில் செலவழித்தால் அத்தனை